Hi friends, பார்த்தீங்கன்னா ஸ்ரீயேஷ் கிச்சனில் காலிஃப்ளவர் 65 எக் ஃப்ரைட் ரைஸ் நம்ம செஞ்சுருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து 65 போட்டு நம்ம எக் ஃப்ரைட் ரைஸை வந்து நம்ம எப்படி செஞ்சுருக்கிறோன்றதை ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டியாக ஹெல்த்தியாக காரசாரமான ஒரு ரைஸ் நம்ம வீட்டிலே பண்ணியிருக்கிறோம். இது எப்படி பண்ணியிருக்கிறத ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரெல்லாம் ஸ்ரீயேஷ் கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 65க்கு வந்து நான் காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து புழுவெல்லாம் இருக்கும், லைட்டாக சுடுதண்ணி போட்டால் மேலே வந்துடும். இதை வந்து நான் இந்த மாதிரி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ 65க்கு தேவையான மசாலா எல்லாமே இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் வந்து தனியா பொடி, கார்ன்ஃப்ளவர், அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, பெப்பர், உப்பு, மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப இது எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நான் வந்து 65க்கு போடுற மசாலா. இது எல்லாமே நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். லைட்டாக நம்ம ஆயில் போட்டோம், அப்புறம் கொஞ்சம் தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஆயில் எதுக்கு போடுறதுன்னு பார்த்திங்கன்னா அதிலே வந்து காலிஃப்ளவர்லேயே வந்து மசாலா வந்து பிரிஞ்சு வராமல் ஒட்டி இருக்கும். அதுக்காக நம்ம ஆயில் போடுறோம். கொஞ்சம் வந்து தண்ணி போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இந்த மசாலா போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மேலே இந்த ஃப்ளேவருக்காக நம்ம வந்து கருவேப்பிலை போட்டு அதிலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல மசாலா எல்லாமே வந்து நம்ம பெரட்டி வச்சிடறோம். இது வந்து ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டங்க, மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இது ஊற வச்சு காலிஃப்ளவர் வந்து நம்ம ஒரு 1/2 hour ஆகிடுச்சி. மசாலா எல்லாமே ஏறிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு, போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். இது பாருங்கள் நல்லா முருவலாக வந்துருக்குது. இது எண்ணெய் ஏன் பொங்க வருதுன்னு பார்த்திங்கன்னா சுத்தமான கடலை எண்ணெய்ங்க, வேர்க்கடலை எண்ணெய், அதனால் அப்படி தான் இருக்கும். ரீஃபண்ட் ஆயில் ஊற்றணுமானா இந்த மாதிரி வராது. நம்ம வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து எல்லாமே எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு இதுவும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். செய்யறதுக்கு நம்ம அதே எண்ணெயில் வச்சுருக்கிறோம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கேரட்டும் பீன்ஸும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கோஸ் கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதுவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வணங்கி வரட்டும். நல்ல எண்ணெயிலே நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் எந்த அளவுக்கு காய் நல்லா வணங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காய் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லும் போயிடுச்சு. முட்டை வந்து 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். வந்து முட்டை மட்டும் நம்ம தனியாக கலரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை தனியாக நம்ம இது பண்ணிட்டோம். வெஜிடபிளும் இப்போ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் புதினா மல்லி மேலே போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பெப்பர் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ வந்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
பார்த்திங்கன்னா நல்ல மசாலா எல்லாமே நல்ல ராஸ்மல் போயிட்டு நல்லா வந்துருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை கொட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வடித்து வச்சுருக்கிற உதிரி உதிரியாக இருக்கிற ரைஸை நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து சேர்த்து நல்லா கலர் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கலர் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல காலிஃப்ளவர் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத வந்து இதில் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் ரைஸ் வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதே ஒரு தனி சுகந்தாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் போட்டு கலர் கலராக கேரட்டு, பீன்ஸு, கோஸு, இதில் வந்து நம்ம பொரித்து வச்சுருக்கிற 65 காலிஃப்ளவர் இது எல்லாமே போட்டு நம்ம கலர் கலராக செஞ்சுருக்குறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான காரசாரமான டேஸ்டியான ஹெல்த்தியான காலிஃப்ளவர் 65 எக் ரைஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். யாருக்கெல்லாம் பிடிக்கின்றதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ யஷு கிச்சன் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.